நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த பழமையான மருத்துவ முறைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் ஒன்று. சனி பகவானுக்கு உரிய எள்ளில் இருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலம் சனி தோஷம் விலகும். எப்போது குளிக்கலாம்? காலை 8 மணிக்கு முன்பு, மாலை 5 மணிக்கு பிறகு குளிக்கலாம். இதனால் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நமக்கு கிடைக்கிறது. இதனால் சூரியன் கிரகம் மூலம் வரக்கூடிய உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்கும். ஆண்கள் புதன் சனி கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். மற்ற கிழமைகளில் குளித்தால் உடல் உபாதைகள் ஏற்படும். பெண்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் முறை எப்படி? அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 100 ml நல்லெண்ணெய், 3 பல்லு பூண்டு நச்சு போட்டுக்குங்க, 5 மிளகு நச்சு போட்டுக்குங்க. 2 நிமிடம் சூடானதை இறக்கி வைத்து ஆற வைத்து பயன்படுத்தலாம். காலை மற்றும் உடல் முழுவதும் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். இதனால் ஏற்படும் நன்மைகள்: உடல் குளிர்ச்சியடையும், நரம்பு மண்டலத்தில் இரத்தம் ஓட்டம் சீராகும், கண்களுக்கு நல்லது, மூட்டு வலி வாத நோயை தடுக்கலாம், மன அழுத்தம் குறையும், சரும நோய்கள் வராது, வேர்க்குரு சரும நோய்கள் போன்றவை வராது, சருமம் பளபளப்பாக இருக்கும், இளமையாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மிக பழமையான ஒரு மருத்துவ முறை. எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது தவிர்க்க வேண்டியவை என்ன? மசாலா மற்றும் காரம் சார்ந்த உணவுகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். குளித்த அன்று உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. தலைக்கு எண்ணெய் வைத்து கொண்டு பெண்கள் சாப்பிடக்கூடாது, ஆண்களும் சாப்பிடக்கூடாது. தலைக்கு எண்ணெய் வைத்த என்று பெண்கள் விளக்கு போடக்கூடாது. என்னென்ன கிழமைகளில் நாம் குளிக்கலாம்? ஆண்கள் புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் குளிக்கலாம். பெண்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் குளிக்கலாம். கிழமைகளில் நாம் குளித்தால் உடல் உபாதைகள் ஏற்படுமாம். அதனால் நம் முன்னோர்கள் ரொம்ப பைத்தியக்காரவங்களில் நல்லா பயன்படுத்தி அதை அனுபவித்து பண்ணியிருக்காங்க. அதனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறத நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துங்க. இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுல இதை என்னைக்கு விட்டோமோ அதிலிருந்து தான் இன்றைக்கி நமக்கு பலவகையான பிரச்சனைகள் இருக்கிறது. பயன்படுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.